இந்த உலகத்தில் கடவுள் ஏன் அன்பானார்? அதான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதாவது இந்த வீடியோவுக்கு பேர் வந்து பாஸ்வேர்டு, கடவுச்சொல்லுங்கிறது. அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை, மகிழ்ச்சியை திறக்கிறது தான் கடவுச்சொல், பாஸ்வேர்டு. அதாவது பாஸ்வேர்டுனால் இன்னொருத்தருடைய செல்லை நீங்கள் எடுக்க முடியாது. அவங்க போட்டுக்கிற பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். உங்களுடைய வெற்றிக்கான பாஸ்வேர்டு, உங்களுடைய மகிழ்ச்சிக்கான பாஸ்வேர்டு, உங்களுடைய ஆனந்தத்துக்கான பாஸ்வேர்டு, நீண்ட ஆயுளுக்கான பாஸ்வேர்டு, அதாவது கடவுச்சொல். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் நிறைய இடத்துல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அந்த கடவுச்சொல்லானது தப்பாக இருக்கும், அதனால் அது ஓப்பனே ஆகாமல் இருக்கும். நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க, அந்த மன அமைதியான சாந்தமான ஒரு வாழ்க்கை வேணும்னு கேட்டிருக்கீங்க, வேண்டுதல் வைக்கிறீங்க, மந்திரம் சொல்கிறீங்க, பட் ஆனால் அந்த ஓப்பனே ஆகலை. கடவுச்சொல் தப்பு, பாஸ்வேர்டு தப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் பாஸ்வேர்டு தப்புன்னு அர்த்தம். அப்போ அந்த பாஸ்வேர்டு சரியாக ஆகும் ஆகாதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ நம்மளுடைய பாஸ்வேர்டு கடவுச்சொல் அப்படின்றத குறித்து நான் இந்த வீடியோவிலேருந்து நான் டெய்லியும் பேச போகிறேன். நல்லா கவனிங்க. கடவுள் ஏன் அன்பானார்? சுருக்கமாக சொல்லிட்டாங்க, அன்பே சிவம், அன்பே கடவுள் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் அன்பு எங்கேயுமே இல்லை. இந்த உலகத்தில் அன்பு எங்கேயுமே இல்லை. ஒரு தாய் தந்தை தன் மகனிடத்தில் அன்பு காட்ட முடியும். ஒரு தாய் தந்தை ஒரு மகனிடத்தில் அன்பு காட்ட முடியும். அந்த அன்பானது அந்த அன்பை போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட அன்பை பரிமாறிக்கொள்வது.